ஒரு மூடி துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து நான் ஈரல், இந்த சுவரொட்டி இதெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கரம் மசாலா, சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுடுறேன். அடுத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் கொழுப்பு கொஞ்சம் அது கூட வேக வச்சுருக்க அந்த சுவரொட்டி, ஈரல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்க விட்டு தண்ணியெல்லாம் சுண்ட சுண்ட நல்லா அப்படியே சுருட்டி எடுத்தோம் அப்படின்னா அருமையான சுவரொட்டி ஈரல் வறுவல் அழகாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.